நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீனாவில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஒரே காரில் ஒன்றாக பயணம் செய்தது தொடர்பான அந்த புகைப்படத்தை சற்று முன்னதாக பார்த்திருந்தோம். இந்த நிலையில் புதினுடன் ஆழமான விவாதம் நடைபெற்றதாக பிரதமர் மோடி பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் புதினுடனான பேச்சுவார்த்தை எப்போதும் நல்ல புரிதலோடு இருக்கும் எனவும் அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீனாவில் நடைபெறக்கூடிய ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் அங்கு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவரோடு ஒரே காரில் பயணித்த காட்சிகளை பார்த்தோம். தற்பொழுது அவருடனான பேச்சுவார்த்தை நல்ல புரிதலோடு இருந்ததாகவும் ஆழமாக பேசப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்காக இரு நாட்டு தலைவர்களும் ஒன்றாக பயணம் மேற்கொண்ட நிலையில் இதுபோன்ற ஒரு பதிவை நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் என்னுடைய செய்தியாளர் வெங்கட். சற்று முன்னதாக இரு தலைவர்களும் ஒரே வாகனத்தில் சென்றதை நம்ம பார்த்திருந்தோம். தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை குறித்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். என்ன முழுமையான தகவல்? ஷாங்காங் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நடைபெறும் இடத்தில் நடந்த நிகழ்வுக்கு பிறகு ஜனாதிபதி ரஷ்ய அதிபர் புதினும் தானும் உங்கள் இருதரப்பு சந்திப்பு நடைபெறும் இடத்திற்கு ஒன்றாக பயணித்தோம் எனவும் அவருடன் உரையாடல் எப்போதும் நுண்ணறிவு மிக்கவை என பிரதமர் மோடி எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஷாங்காங் ஒத்துழைப்பு மாநாட்டில் நடைபெறும் அந்த இடத்திற்கு ஒரே காரில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஒரே பயணம் மேற்கொண்ட நிலையில் அந்த பயணம் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். ஷாங்காங் உச்சி மாநாடு நடைபெறும் இடத்திற்கு ஒருவரும் ஒன்றாக சென்றோம் எனவும் அவருடனான ஒவ்வொரு உரையாடல்களும் முன்னறிவு மிக்கவை எனவும் பிரதமர் மோடி இந்த சந்திப்பு குறித்து ஒரு அனுபவத்தை அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மிகவும் முக்கியமாக நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு இருவரும் ஒன்றாக பயணித்தது குறித்து பிரதமர் மோடி எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுடன் இந்த சந்திப்பு என்பதும் அவருடன் உரையாடல் எப்போதும் நுண்ணறிவு மிக்கவை என தெரிவித்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக கூட நாம் பார்த்திருந்தோம். இது தொடர்பாக காணொலி இன்று வெளியாகியிருந்தது. குறிப்பாக சீன அதிபர் ஜின்பிங் அவர்களின் தனிப்பட்ட காரில் இரு தலைவர்களும் ஒன்றாக பயணம் மேற்கொண்டிருந்தனர். 2019க்கு பிறகு சீன அதிபர் மாமல்லபுரம் வந்தபோது அவர் பயன்படுத்திய கார் என முந்தைய பார்த்திருந்தோம். இந்த நிலையில் தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஆழமான விவாதம் இருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.